Sixth question, find the missing terms. First one, 6xy into dash is equal to minus 12x cube y. ஓகேவா, அதாவது மிஸ்ஸிங் டேர்ம் ஒன்று கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும், இங்கே டோட்டல் ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சரை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதாவது மிஸ்ஸிங் டேர்ம் கிடச்சிரும். இப்போ என்ன, அதாவது இதுதான் நம்மளுக்கு இந்த டேஷில் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேஷ் அப்படியே ரைட் பண்ண போகிறோம். ஈக்குவல் இருக்கிறது minus 12x கியூபை அப்படியே எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிள் இந்த பக்கம் வரப்போ டிவைட் ஆயிரும். ஸோ 6xy. ஓகே, இது வரைக்கும் ரைட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணணும். இப்போ 6 டேபிளில் 6 1s are 6 வரும். இங்கே என்ன வரும், 6 2s are 12, 2 டைம்ஸ் வரும். இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இங்கே மேலே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு 3 எக்ஸ் மல்டிபிள் பண்ணாதான் எக்ஸ் கியூப் வரும். இப்போ இங்கே கீழே ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போனா என்ன பண்ணுவோம், இது ரெண்டாக கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு எக்ஸ் போயிட்டு மிச்சம் எங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இப்போ ஒய் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 2x ஸ்கொயர்டு இருக்குது. அவ்வளோதான். 6 டேபிள் 1 டைம் வருது, 2 டைம் வரும், மைனஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம், எக்ஸ் பவர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன வரும், மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ செஞ்சுருக்க கரெக்டானு பார்க்கலாமா. இப்போ 6ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 2s are 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 3 ஆயிடுச்சு. இந்த சிங்கிளாக இருக்கிறவோ அப்படியே எழுது. நம்ம செஞ்சுருக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. இது கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் ஆன்சர்லேருந்து இதை டிவைட் பண்ணிட்டோம் கிடச்சிடும். ஸோ இந்த டேஷ் என்ன பண்ணிக்கிறேன், நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஈக்குவல் இருக்கிற அந்த நம்பரை அப்படியே எழுத போகிறேன். 45 m cube n cube p ஸ்கொயர். இந்த பக்கம் மல்டிபிள் இந்த பக்கம் டிவைட் ஆயிடும். ஸோ மைனஸ் 15 m ஸ்கொயர் n cube p. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். சரியா. இப்போ இது 15 டேபிளில் அது 1 டைம் வரும். இது 3 15s are 2 15s are 30, 3 15s are 45 வரும். இந்த கீழே இருக்கிற மைனஸை மேலே கொண்டு வந்துக்குங்க. அப்போ இங்கே m பவர் 3னா இங்கே m பவர் 2 இருக்குது. இதில் m பவர் 2 போச்சுன்னா ஒரே ஒரு m மட்டும்தான் இருக்குது. இங்கே n கியூப் சேமாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். mp ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு p தான் இருக்குது. இது ஒரு p கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஒரு p மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 3mp இருக்குது. இப்போ இதுதான் ஆன்சர், மைனஸ் 3mp. இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கா, 3 × 15 45. இங்கே m பவர் 1 இருக்குது, இங்கே m பவர் 2. ஸோ m பவர் 3 வந்துடுச்சு. இங்கே எண்ணே கிடையாது, இங்கே n மட்டும் n கியூப் அப்படியே எழுதியிருக்காங்க. இங்கே p பவர் 1 இருக்குது, இங்கே p பவர் 1. ஸோ p பவர் 2. அது கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகே. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா. பாருங்கள், 2 5s are 10 வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் சிங்கிளாக இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டாங்க. இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, இங்கே ஒய் பவர் 1. ஸோ ஒய் பவர் 2 வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே 2y இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஆன்சரில் பாருங்கள், இங்கே மைனஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே 2y இருக்குது, ஆன்சரில் மைனஸ் இருக்குது, 2y இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் இல்லை, இந்த எக்ஸ் மட்டும்தான் இல்லை. ஸோ எக்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, மைனஸ் சைன் இருக்குது. இந்த 2y வந்து 2y இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இல்லை. அதனால் இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் வரும். சரியா. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. வேரியபிள்ஸ் எதுவுமே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா. 3 2s are 6, இங்கே ஒய் 6y தான் நம்மளுக்கு வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6y பவர் 3. ஒய் மட்டும்தான் ஆன்சர் வருது. மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இங்கே எழுதணும். ஓகேவா. அப்போ மல்டிபிள் பண்ணால் 2y 3 மல்டிபிள் பண்ண வரும். 2 3s are 6 மற்றும் ஒய் மட்டும்தான் 6y தான் வருது. இங்கே 6y பவர் 3 இருக்குது. ஒய் மட்டும்தான் அங்கே இருக்கிறதுனால இங்கே ஒய் பவர் ஸ்கொயர் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா. சரி, அவ்வளோதான். இப்போ 6 சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டோட்டல் ஆன்சர்லேருந்து கொடுத்துருக்கிறத டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.